திரு தொலைவில்லி மங்கலம் என்று அங்கே ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம். அது திவ்ய தேச கணக்கிலே அது ஒரு திவ்ய தேசம் என்றாலும் கூட அங்கே 2 திருக்கோவில்கள் அமைந்திருக்கின்றன. அந்த 2 திருக்கோவில்களிலும் 2 எம்பெருமான்கள் தனித்தனியாக தேவர் பிரான் என்றும் அரவிந்தலோச்சனன் என்றும் திருநாமம் உடையவர்களாக எம்பெருமான்கள் இருவர் எழுந்தருளி இருக்கிறார்கள். அந்த திவ்ய தேசம் இரட்டை திருப்பதி என்று வழங்கப் பெறுகிறது. அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானிடத்திலே நம்மாழ்வாருக்கு மிக 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 ஈடுபாடு அதிகம். நம்மாழ்வார் ஒருவர்தான் அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்துகின்றிருக்கிறார். அவர் அருளி செய்த அந்த திருவாய்மொழியிலே அந்த எம்பெருமானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவபிரானையே தந்தைதா என்றடைந்த பண் குருகூரவர் சடகோபன் என்று அந்த தேவர் பிரான் என்கிற எம்பெருமான் அவனை சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் அவனையே அவர் தம்முடைய தந்த தாயாக கொண்டார் என்று அந்த அளவுக்கு தம்முடைய பெற்றோரிடத்திலே எவ்வளவு அன்பு வைப்பாரோ அந்த அன்பை அந்த எம்பெருமானிடத்திலே வைத்திருக்கிறதாக ஆழ்வார் அருளி செய்திருக்கின்றார். ஆகையினாலே ஆழ்வார் அந்த திவ்ய தேசத்திற்கு மாசி மாதம் எழுந்தொழுகின்றார். அவரையும் அழைப்பதற்காக தம்முடைய வைகாசி திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று அழைப்பதற்காக தன்னுடைய 6ஆம் 10 5ஆம் திருவாய்மொழியில் 10 பாசுரங்களில் நாயகி தன்மையோடே ஒரு தோழி தாய்மாரை நோக்கி கூறும் பாசுரங்களாய் மங்களாசாசனம் செய்தார் நம்மாழ்வார். திருந்து வேதமும் வேள்வியும் திருமாமகளிரும்தான் மலிந்திருந்து வாழ்பொருணல் வடகரைவன் தொலைவில்லி மங்கலம் கருந்தடன் கண்ணி கைதொழுத அந்நாள் தொடங்கி இந்நாள் தொறும் இருந்திருந்து அரவிந்தலோச்சன என்றென்றே நைந்திரங்குமே. செய்ய தாமரை கண்ணனாய் உலகேழும் உண்டவன் கடல் வண்ணன் கண்ணன் விண்ணவர் கருமாணிக்கம் பங்கைய கண்ணன் என்றெல்லாம் கார்வண்ணன் கண்ணபிரானை கமலத்தடங்கண்ணனை தன்னுடைய திருவாய்மொழியிலே குறிப்பிட்டு பாடியவர் நம்மாழ்வார். அவ்வாழ்வார் தன்னுடைய அவதார திருநாளுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாய் தொலைவில்லி மங்கலத்திற்கு எழுந்தருளி தான் கற்கும் கல்வியெல்லாம் கருங்கடல் வண்ணன் கண்ணபிரான் என்று தன் தமிழுக்கு அரிச்சுவடி தந்த அரவிந்த லோச்சனனை மங்களாசாசனம் செய்து மகிழ்கிறார். அரவிந்த லோச்சனனின் திருவருளால் குறை நீங்க பெற்ற குணாளன் தேவர் குறை தீர்த்த தேவர் பிரானை மங்களாசாசனம் செய்ய விழைகிறார். ஆழ்வாரின் தமிழுக்கு கிடைத்த அங்கீகாரத்தை தேவர் பிரானின் சன்னதியிலே நாம் தரிசிக்கலாம். ஆம், கருங்கடல் வண்ணனை தரிசித்த காரிமாறன் வருகையைக் கண்டு எதிர்ச்சென்று வரவேற்கிறார் தேவர் பிரான். வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு இருந்தமை என்பதே ஆழ்வார் வாக்கு. தேவர் பிரானும் குருகூர் சடகோபனின் சொல்லுக்கு ஆட்பட்டு தன் மாமணி மண்டபத்திலே சரியாசனம் தர சடகோப்பனையும் எதிர்ச்சென்று வரவேற்று அழைத்துச் செல்கிறார்.
மண்டபத்தில் தேவர் பிரானும் வீற்றிருக்க மஞ்சனமாடி மகிழ்கிறார் நம்மாழ்வார். வேதத்தின் சாரத்தை செந்தமிழாக்கிய செல்வனின் வடிவழகை அரையர் சுவாமியும் எடுத்துரைக்க பாங்கே நடக்கிறது பராங்குசனின் திருமஞ்சனம். உலகிற்கு திலதமான திருவேங்கடமாமலையிலே வடமாமலை உச்சி என்னும்படி அதன் உச்சியிலே பச்சை மாமலை போல் நிற்கிற நச்சுமா மருந்தான அச்சுதனை அனுபவித்து நிரபாயமான உபாயத்தை பிரார்த்தித்தருளி இப்போதும் திவ்யஸ்ரீ அம்பர பரிஷ்கரன் அங்கார ஆகாதிகளாலே அழகிய திருமேனியை அலங்கரித்துக் கொண்டு நல்லார் நவில் குருகூரிலே எல்லாருடைய பொல்லாங்குகளையும் பயன் நன்னாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வதாக புறப்பட்டு அதிவிலாசத்துடனே உலாவியருளி போக்கியதாசையத்தாலே அசகிருதாவிருத்திக்கு யோக்கியதை உண்டாயிருக்கையாலே திருவேங்கடமாமலையிலே சென்று சேர்ந்து திருக்குருகூர் அதனுள் மீளவும் எழுந்தருளுவதாக திருவள்ளம்பற்றி ததர்த்தமாக திருமஞ்சனம் செய்ய எழுந்தருள் இருக்கிறாயிருப்பெண்ணை அருள் கொண்டாடும் அடியவரான ஸ்ரீ மதுரகவி பிரபுதிகளான சாத்விக சஜ்ஜனங்கள் விண்ணப்பம் செய்யலாயிரார்கள். சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையினாலும் தேவர் பிரானையே தந்தை தாய் என்று சரணடைந்தவர் சடகோபன். ஆயினும் நாயகி பாவத்திலே நிலமகள் திருமகள் நப்பின்னை என நாச்சியாரோடு தன்னையும் சேர்த்து தொலைவில்லி மங்கலத்து தேவர் பிரானை தன் திருமுடியால் வணங்கி தொழுதார். திரு தொலைவில்லி மங்கலம் என்கின்ற இரட்டை திருப்பதி என்கின்ற அந்த திவிதேசத்திலே நம்மாழ்வாரோடு சேர்ந்து அந்த எம்பெருமானுக்கு நடைபெறுகின்ற வைபவங்கள் மிக மிக அழகு. எல்லாம் முடிந்து ஆழ்வார் தம்முடைய அந்த திவ்ய தேசமான ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் அதற்கு திரும்ப வேண்டும். அதற்காக அப்படி நம்மாழ்வார் வெளியே எழுந்தருளுகின்ற பொழுது அவருக்கு அந்த தொலைவெள்ளி மங்கலத்து எம்பெருமான் அவன் தேவர் பிரான் அவருக்கு வேண்டிய அந்த மரியாதைகளை எல்லாம் செய்துவிட்டு அப்படி புறப்பட்டு வெளியே போவதை அப்படி திருக்கண்களாலே கட்டாட்சித்துக் கொண்டே எழுந்தருளி இருப்பான். அந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கிற இடத்திலிருந்து நாம் பார்த்தோமானால் அங்கே எம்பெருமான் அவர் கட்டாட்சித்துக் கொண்டிருக்கிறான். ஆழ்வாருடைய பல்லக்கு சிறிது சிறிதாக அது ஒரு புள்ளி அளவுக்கு தெரிகிற அளவுக்கு வந்தாலும் கூட எம்பெருமான் தன்னுடைய திருக்கண் நோக்கத்தை இப்புறம் அப்புறம் திருப்பாமல் எங்கும் பக்க நோக்கரியான் என் பைந்தாமரை கண்ணனே என்று ஆழ்வார் அருளி செய்தபடியே அந்த பக்க நோக்கு எங்கும் பார்க்காமல் ஆழ்வாரையே பார்த்து கொண்டிருப்பார். இப்படி தமிழுக்கு ஒரு சிறப்பு இத்தனையும் ஏற்பட்டது எதனாலே என்றால் திருமங்கை ஆழ்வார் தமிழுக்கு சிறப்பு வேணும் என்று திருவரங்கனை பிரார்த்தித்தார். அந்த திருவரங்கத்திலே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் தானே எல்லா திவிதேசத்திலும் எழுந்தருள் இருக்கிறான். ஆயினாலே திருவரங்கன் தான் தொலைவெளி மங்கலத்திலேயும் எழுந்தருள் இருக்கிறான். திருவரங்கன் தான் திருவெல்லிக்கேணியிலும் எழுந்தருள் இருக்கிறான். அந்த திருவரங்கத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது திருமங்கை ஆழ்வார் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்பார். அப்படிப்பட்ட அந்த திருவரங்கன் தமிழுக்கு அளித்த பெருமையை இன்றைக்கும் நாம் காணும்படியாக நமக்கு காட்டி கொடுப்பவன் திரு தொலைவெள்ளி மங்கலத்து எம்பெருமான். அந்த எம்பெருமான் ஆழ்வாரை அப்படி அனுகிரகிக்கும் அந்த விசேஷத்தை நாம் இந்த ஆழ்வார்கள் தரிசனத்தின் மூலமாக கண்டுகளித்து அந்த எம்பெருமானுடைய பேரருளை பெறுவோமாக. வைகாசி விசாக உற்சவத்திலே மங்களாசாசன வைபவம் முடிந்து நவத்திருப்பதி எம்பெருமான்களின் 9 கருட சேவை உற்சவம் நடைபெற்ற மறுநாள் பிரியாவிடை என்னும் வைபவம் ஆழ்வார் திருநகரியில் நடைபெறும். அச்சமயத்திலே நவத்திருப்பதி எம்பெருமான்கள் ஒவ்வொருவருக்கும் விடை கொடுத்து அனுப்புவார் நம்மாழ்வார். அப்படி தொலைவில்லி மங்கலத்து எம்பெருமான்களுக்கு பிரியாவிடை கொடுத்தனுப்பும் போது தன்னுடைய விழிகளை விட்டு அந்த எம்பெருமான்கள் அகலும் வரை அந்த திருவீதியே நோக்கி இருப்பார் நம்மாழ்வார். தேவர் பிரானை தரிசிக்க தரிசிக்க தன் கண்கள் நீர்மல்க மனம் கசிந்து கரையுமே என்ற வாக்கின்படி தன் கண்களால் அகமகிழ்ந்து
ஆற தரிசித்தவர் நம்மாழ்வார். அவ்வண்ணமே தன் சன்னதிக்கு மாசி மாத அனுஷத்தில் எழுந்தருளிய ஆழ்வாருக்கு தன் திருமாலை பரிவட்டங்களை தந்து தன் திருக்கண்களை விட்டு மறையும் வரை விழி மூடாமல் ஓர் தந்தையின் பரிவோடே தன் பிள்ளை செல்லும் திசை நோக்கி எழுந்தருளி நிற்கிறார் தேவர் பிரான். தமிழுக்கு தக்க பரிசு தந்த தேவர்களின் குறை தீர்த்த தேவர் பிரானின் தரிசனத்தை கண்டு மகிழ்ந்த நாம் ஆலிநாடனின் மஞ்சள் குழி வைபவத்தை இனி தரிசிப்போம். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.